ஜாய்ஸ்ல வந்து வீட்டுக்கார விட்டு வெளியில வந்துட்டாங்க. ஆனா டிவோர்ஸ் வாங்கலையே. டிவோர்ஸ் ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க. நீ வாங்க நான் பாத்துக்கிறேன். அதுவும் பொண்ணுங்க எல்லாம் பொண்டாட்டி லவ் யூனாலே முடிஞ்சு. ஏன்னா அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, பொண்டாட்டி லவ் யூன்னு சொல்றதுக்கு அப்ப எத்தனை பெண்கள் ஏங்குறாங்கன்னு. அதையும் வீட்டாம்பளைங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓய் என்னடி பண்ற பொண்டாட்டி? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சேர்ந்ததுதான் அந்த குழந்தை. அப்ப 2 பேர் இனிஷியல் போடுறது தப்பே இல்லை. ஒரு சில நேரத்துல இந்த மாதிரி தகப்பன் தெரியாத குழந்தைகள் இருந்தா கூட தாயோட பேரை வச்சு பொழைச்சுப்பாங்க. விமன்ஸ் ஆர் வெரி எமோஷனல், வீக்கர் செக்ஸ், மாட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு லிவிங்ல வந்துட்டு ஏன் போய் சிக்கிறாங்க? அதுதாங்க இப்போ அவங்களுக்கு எல்லாமே கண்மூடித்தனமான ஒரு விஷயமா பாக்குறாங்களே ஒழிய நிதர்சனம் என்ன, அடுத்த கட்ட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எவனோ ஒருத்தவங்க கூட போயிட்டு லிவிங்ல இருக்காங்க, அப்ப மட்டும் இந்த சமுதாயம் பெண்களை தப்பா பேசாதா? அவங்கெல்லாம் வந்து நாங்க சமுதாயத்துக்குள்ள உடன்பட்டவங்களே இல்லை, நாங்க யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நீங்க என்ன சொல்யூஷன் சொல்லுவீங்க? தாங்க நீங்களா இருங்க, வாழ்க்கையை வாழுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட பிரபல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஜானகி சுந்தரராஜன் மேம் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் ரொம்பவே யதார்த்தமா பேசி இன்னைக்கு ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க தான் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட்னு சொல்லலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சௌக்கியமா இருக்கேன் மேம். இன்னொரு முக்கியமான கேள்வி, அதாவது நிறைய ஆண்களுமே இப்ப டிப்ரெஷன்ல போறாங்க. கல்யாணம் ஆகலன்ற டிப்ரெஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களோட எக்ஸ்பெக்டேஷனு, கல்யாணம் பண்ணிக்கணும்னா இப்படிலாம் ஒரு பையன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியும் டார்ச்சர் பண்றது. ஸோ ஆண்கள் டிப்ரெஷனுக்கு போயிட்டு இருக்காங்களே மேம். ஆமாங்க. இப்போ என்னன்னா இப்போ 90 கிட்ஸ்ன்னு இப்போ பாவம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேரே பட்டமே கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதுங்கிறது குதிரை கொம்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. எப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு பார்க்குறீங்கன்னா எல்லாரையுமே ஒரு லெவல் ஆஃப் கேட்டகரி பர்சன்லேயே இப்போ எனக்கு இது இருந்தால் தான் இந்த கல்யாணம் பண்ணுவேங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டா எந்த பையனுக்குமே கல்யாணம் ஆகாது. இன்னொரு விஷயம்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத பார்க்கணும். உங்கள் சைடு ஒர்த்தா அப்படின்னு பார்க்கணும். ஒரு மென்னுக்கு இவ்வளோ டார்ச்சர் கொடுப்பீங்களா? இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஆம்பளை. இப்போ 23 வயசு 25 வயசில் ஒருத்தனுக்கு கார் வேணுங்கிறீங்க, வீடு வேணுங்கிறீங்க, சொந்த எல்லா விஷயமும் இருந்தால் அவன் படித்ததே 22 வயசுல தான் முடிச்சிருப்பான். மிச்சம் 3 வருஷம் ஃபஸ்ட்டு போய் ஒரு கம்பெனிலையோ இல்லை ஒரு சுய தொழிலோ ஆரம்பித்து அப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற எல்லாருமே வந்துட்டு பெரிய பணக்காரவங்களாம் இருக்க போகிறதில்ல. மிடில் கிளாஸ்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த பசங்க என்ன பண்ணுங்க? நீங்கள் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் போடுறப்ப அந்த பசங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க எவ்வளோ மன அழுத்தத்துக்கு போவாங்க? ஒரு சில காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்குடா கல்யாணம் பண்ணிட்டு நம்ம சிங்கிளாக இருப்போங்கிற மாதிரி அவங்க இப்போ சிங்கிள்னு பேர் வச்சுட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து வருத்தத்துக்கு ஒரு விஷயம். அவங்க ஏன்னா மென்னாக இருக்கிற பசங்களுக்கு அவங்க வந்து குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஒரு கமிட்மெண்ட்டில் சிக்குவாங்க. தங்கச்சி இருக்கும், அதுக்கு கல்யாணம் பண்ணணும், இப்படியெல்லாம் தாண்டி வந்து தான் தன்னோட வாழ்க்கையவே அவங்க பார்க்கணும். அந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனை கொட்டினீங்கன்னா அவங்க பாவம் என்ன தான் பண்ணுவாங்க? ஓகே. இன்னொன்று மேம், இப்போ ஒரு பையன் கிட்ட வந்து சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், 1 lakh சேலரி இருக்கணும்ன்றாங்க. 1 lakh சேலரி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுமே ஒரு பையன் டிப்ரெஷன்ல போறான். நிறைய டிவிலையுமே வந்துட்டு சில பசங்க பேசுறாங்க, எங்களோட சேலரி 30 தாங்க, ஆனால் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் என்னங்க பண்றதுன்றாங்க. எப்படி மேம் இதை ஹேண்டில் பண்ணுவான்? அதுதான் இப்போ 1 lakh சேலரி எது கேட்குறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து 30,000 வந்து குடும்பத்தை நடத்திடலாம், அது பிரச்சனையே கிடையாது. 30,000ங்கிறது நம்ம இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ இறுக்கமாக பிடிச்சி நடத்த முடியுமோ நடத்திக்கலாம். ஆனால் அதை மீறி எனக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு வெளியில் போகணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு சண்டே பார்த்தீங்கன்னா எல்லா மாலும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். தேட்டரில் படம் ஓடுதோ இல்லையோ மால் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ உள்ளே போனால் நான் சும்மா இருப்பேனா? வாங்கி திங்கணும், வாங்கி சாப்பிடணும். இப்போ இன்னைக்கு விற்கிற விலைவாசி என்ன? பையில் கண்டிப்பாக ஒரு ஒரு பர்சன் 10,000 இல்லாமல் வெளியில் கூட்டிகிட்டு போக முடியாது இன்னைக்குள்ள சூழல்ல. அப்போ 4 வாரத்துக்கு என்னாச்சு? 40,000 ரூபா வேணும். அப்புறம் எங்கே போய் அந்த தம்பி 30,000 வாங்குற சம்பளம்? அப்போது அவங்கள திணிக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு வேணும், இப்படி இருந்தால் குடும்பம், இல்லைன்னா இல்லை, இப்படின்னா எனக்கு கல்யாணம் பண்ண அப்படின்னா கல்யாணம் பண்ண வேண்டாங்கிற சூழலுக்கு பசங்க தள்ளப்படுறாங்க. ஏன்னா வேற வழியே இல்லை. 1 லட்சம் அவன் எப்படி சம்பாதிப்பான்? 30,000க்கு முக்கிய போனால் 40,000க்கு வரலாம். திடீர்னு படமா டைங்னு இன்க்ரீஸ் ஆகி அங்கே வந்து நிற்க முடியாதே. ஏன்னா சூரிய வம்சம் மாதிரி ஒரு சாங்ல முன்னுக்கு வந்துட முடியாதுல்ல. எல்லாருமே அதான் கேட்குறாங்க. சூரிய வம்சம் மாதிரியும்
அடுத்து அண்ணாமலை வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியங்கிற மாதிரி பாட்டிலேயே முன்னேறணும்னா எப்படி முடியும்? அப்போ டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நீங்க என்ன சொல்யூஷன் சொல்வீங்க? தங்க நீங்களா இருங்க, வாழ்க்கையை வாழுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்கா வரும். எக்ஸ்பெக்டேஷன் பண்ற பொண்ணுங்களை நீங்க ஏறெடுத்து கூட பார்க்காதீங்க. சூப்பர். உங்க வாழ்க்கை என்னமோ அதுக்கு தேவையான உங்களுக்கு பொண்ணு வரும். அதை வச்சு, ஏன்னா நம்ம வந்து எதிர்பார்க்குற ஒரு பொண்ணை கட்டிட்டு அவங்களுக்கு தேவையான செய்ய முடியாம திரும்ப நீங்க டிப்ரெஷனுக்குள்ள போறதை விட்டுட்டு, டிப்ரெஷன்லேருந்து வெளியில வந்துட்டு உங்க வாழ்க்கைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கான ஒரு தேடல், உங்களுக்கான அந்த தேடலான ஒரு பொண்ணு உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அப்போ உங்க வாழ்க்கையை சிறப்பா வாழுங்க. ஓகே. இன்னொன்னு மேம், ஏன் ஒரு பெண்ணுக்கு பெண்ணே எதிரியா இருக்கா? லைஃப்னு வரும்போது நீங்க பெரும்பாலும் எடுத்துக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்லணும்னா மாதம்பட்டி இஷ்யூ கூட நீங்க எடுத்துக்கலாம். அந்த பொண்ணை வந்து ஜாயை வந்து யாரும் ஏமாத்தல. ஆமா, அவங்களுக்கு நல்லா தெரியுது இஸ் மேரிட், அவருக்கு 2 குழந்தைங்க இருக்குன்னு தெரியுது, இவங்களும் ஒரு மேரேஜ் ஆனவங்க தான். தெரிஞ்சுமே இந்த மாதிரி ஜாய் கிறிசல்டா மாதிரி நிறைய பேர் வந்து தெரிஞ்சு ஏன் போய் இன்னொருத்தவங்க கூட அஃபேர்ல ஆகுறாங்க? அவங்க வந்து இப்போ என்னன்னா, அந்த பொண்ணு வந்து ஜாய்ஸ்ல வந்து வீட்டுக்காரை விட்டு வெளியில வந்துட்டாங்க. ஆனா டிவோர்ஸ் வாங்கலையே. டிவோர்ஸ் ஜாய்கிஸ்ல டிவோர்ஸ் வாங்கலையா? ஆமா, அதுக்கப்புறம் தானே மாதம் வாங்குனாங்க. அதுக்கப்புறம் வாங்கினாங்கன்னா, அதான் இவங்களோட கனெக்டிவிட்டி எப்படி ஆகுதுன்னா, ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க, நீ வாங்க நான் பாத்துக்கிறேன். ஏங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளு, நல்லா யோசிங்க. இவங்க வந்து ஒரு ஒரு பிரிதல்ல இருக்காங்க. எந்த உமன் எந்த ஆணா இருந்தாலும் அந்த இடத்துல அப்படிதாங்க நடக்கும். நம்ம சும்மா கதையாவோ சீனுக்காவோ பேச வேண்டாம். ரியாலிட்டி என்ன? இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து என்ன பேசுறோம், அந்த 2 பேரும் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கோம். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எல்லாம் இதே தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னா, நீ எல்லாம் ஃபர்ஸ்டே எனக்கு ஒய்ஃபா வந்திருக்கலாம் அந்த அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி அந்த மைண்ட் செட் வரும். இப்போ நம்ம தனியா தானே இருக்கோம், அப்ப இவர் கூட இருந்தா என்ன அப்படிங்க. ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி சொல்லிதான் அவங்கள பழகியிருக்காங்க. நான் வந்து டிவோர்ஸ் வாங்க போறேன், எனக்கு அவங்களுக்கும் இல்ல அப்படின்னு. அப்போ ஆட்டோமேட்டிக் நீயும் வாங்க நானும் வாங்கன்னா அப்ப பழகிருப்பாங்க. இவங்க வாங்கிட்டாங்க, அவர் வாங்கலைங்கிறப்போ அப்ப அதுக்கான புஷ்அப் என்னன்னு சொல்லிதான் அதை பண்ணுனாங்க. இந்த மாதிரி வந்து சிக்கிட்டாங்கன்னு சொல்றதை விட ஈஸியா வந்து வீக் எங்கன்னு பார்த்து அடிப்பாங்க. ஆண்களுக்கு பசங்களோட மென்டாலிட்டி எப்படின்னா, இவங்களோட வீக்னஸ் எது அப்படிங்கிற பார்த்து அடிச்சிட்டாங்கன்னா, நம்மளால என்னதான் கான்பிடென்டா லேடி இருந்தாலும் ஒரு இடத்துல லேடியை பொறுத்த வரைக்கும் பாசத்துக்கு நிறைய அடிக்ட் ஆவாங்க. அதுல சிக்கிறவங்க தான் நிறைய பேர். அதுவும் பொண்ணுங்க எல்லாம் பொண்டாட்டி லவ் யூனாலே முடிஞ்சு. ஏன்னா அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, பொண்டாட்டி லவ் யூன்னு சொல்றதுக்கு அப்ப எத்தனை பெண்கள் ஏங்குறாங்கன்னு. அதையும் வீட்டாம்பளைங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க தயவு செஞ்சு. ஏன்னா கேட்க வேண்டியது எவனா ஒருத்தன் சொல்லி ஏன் அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு வேண்டாம். அதே மேடம் ஹஸ்பண்ட்ஸ் வாயில வரவே மாட்டேங்குது ஐ லவ் யூன்னு. கேட்டா சொல்லுவாங்க, நாங்க மனசுக்குள்ள வச்சிருக்கோங்க. நீங்க ஊரார் பொண்டாட்டிக்கு ஐ லவ் சொல்றீங்கல்ல, உங்க பொண்டாட்டிக்கு சொல்லுங்க. எத்தனை ஹீரோயின்ஸ்க்கு லவ் யூன்றாங்க, லவ் யூ சொல்றாங்க. கனவு கண்ணியா வச்சு புக்கெல்லாம் வச்சு பாத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் உங்க பொண்டாட்டி கனவு கண்ணி இல்லையா? உங்களுக்கா உசுரை கொடுத்து 2 பிள்ளைய பெத்து தரா, குடும்பத்தை பாத்துக்கிறா, அவதாங்க உங்களுக்கு குலதெய்வம், அவதாங்க உங்க சாமி. எங்க போனாலும் முன்ன விட்டு பின்னாடி நடங்க, உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஆனா அதை வந்து பண்ணாம நம்ம என்ன பண்றோம், அடுத்தவங்க பொண்டாட்டியை ரசிக்கிறது, அடுத்தவங்ககிட்ட. அப்ப அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல எல்லா விஷயங்களும் தவறுதலா நடக்கும். இது நீங்க சொல்ற விஷயம் கண்டிப்பா ஆண்கள் யோசிக்கணும் மேம். இந்த மாதிரியான தவறுகள் ஃபியூச்சர்ல அவாய்ட் ஆகணும்னா கண்டிப்பா இதெல்லாம் அவங்க திருத்திக்கணும். 100%ங்க. இப்போ நீங்க அம்மான்னு தானே ஃபீல் பண்றீங்க. கண்டிப்பா. அப்போ வைஃப் ஏன் வைஃப்னு ஃபீல் பண்ண மாட்டேங்கிறீங்க? இவங்க வைஃபை விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் வைஃபா ஃபீல் பண்றாங்க. அதான் சொல்ல வரேன். அப்போ நீங்க மத்தவங்க வைஃபா ஃபீல் பண்றப்போ அப்போ அந்த லேடிக்கும் அதையும் நான் யோசிக்கணும்ல. அப்ப நாங்க மத்த ஆம்பளைங்கள நினைக்கிறப்போ உங்களுக்கு ஏன் காண்டாகுது? இதுல ஆம்பளைங்களுக்கு ஒரு கேவலமான மைண்ட் செட் இருக்கு மேம். ஒரு பெண் கல்யாணம் ஆகி குழந்தை பெத்துட்டான்னு வைங்களேன், அவங்க ஏதோ வேற கேட்டகரிக்கு இவனுங்களே வச்சிடறானுங்க. ஆனா இவங்க மட்டும் பாத்தீங்கன்னா என்றும் இளமை மாதிரி சுத்திட்டு இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட போய் டீ கடையில நிக்கிறது. அவங்க மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும்னா, தான் இன்னும் 18 வயசுலயே இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். அதான் மனசுல வந்து அவங்க 18 வயசாவே இருக்கட்டும். அதே ஃபீல் தான் பெண்ணுக்கும், உடம்பு ரீதியா மன ரீதியா. உங்களாலதானே அந்த அந்த விஷயத்த கூட ஒரு பெண் ஏத்துக்கிறா. ஒரு குழந்தைக்கு தாயாவும் ஒரு எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கிட்டு வர. அப்போ அந்த மனசுதான் அது அவங்களுக்கு இருக்கும். 16 வயசு பொண்ணா இன்னும் இருக்கும் மனசுல. அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா நாங்க ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு ரெடி ஆயிட்டோங்கிறத இப்ப பிள்ளைங்க காமிக்கிறாங்க. பக்காவா மொக்க கொடுக்குறாங்க வேற ஒரு அஃபேர்ல போயிட்டு. கண்டிப்பா. மேம் இப்போ ஜாய் கிறிசல்டா மேமோட பேபியை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்போ இவங்க வந்து கொஞ்சம் வெல் குவாலிஃபைடு, கொஞ்சம் நல்ல ஸ்டேட்டஸ் வைஸ் நல்லா இருக்க தொட்டு அந்த குழந்தை தப்பிச்சுது. அவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சு வளர்க்குறாங்க. இந்த மாதிரி மத்த கேசஸ் எடுத்துப்போமே, இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெத்துக்கிறது, லிவிங்ல குழந்தை பெத்துக்கிறது, நீங்க 1008 ரூல்ஸ் சொல்லுவாங்க, இதுல இப்படி இருக்கு அதுல இப்படி இருக்குன்னு சொல்லிட்டா அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி மேம் இருக்கும்? கண்டிப்பா கஷ்டம் தானே. ஏன்னா இன்னார் அப்பான்னு அந்த வெளியில தெரிஞ்சாலும் சொல்லிக்க முடியாது ஒரு விஷயம். இவங்க வந்து இப்ப குழந்தை பெத்துக்கிட்டாங்கல்ல, அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து
ஒரு கண்டிப்பா ஒரு மனசுக்குள்ள அது ஒரு மன அழுத்தத்திலேயே தான் அந்த குழந்தை வளரும். ம். எங்க போனாலும் அப்பா எங்கன்னு ஒரு கேள்வி வரும். செத்துட்டாருன்னு சொல்ல முடியாது, இருக்காருன்னு சொல்ல முடியாது, இல்ல இன்னொருத்தவங்க கூட இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தையோட ஃபியூச்சர் வந்து எங்க கேட்டாலும் எங்க அப்பா என்னன்னா வெளிநாடு போயிருக்காங்கன்னு படத்துல சொல்ற மாதிரி சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே கண்ணு முன்னாடி இருக்கு. உங்க அப்பா பேர் போட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க ரொம்ப லோக்கலா சரி இன்னும் கொஞ்சம் இறங்கி நம்ம போறோம். ரொம்ப நார்மல் ஃபேமிலில இன்னும் ரொம்ப அ இருக்கிற குழந்தைங்கலாம் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ம். அப்ப அதெல்லாம் வந்துட்டு பேர் சொல்ல முடியாத அளவுக்குன்னா, அந்த குழந்தையோட ஃபியூச்சர் வந்து நாளைக்கு என்ன ஆனா, தகப்பன் பேர் தெரியாம அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விக்குறியோட தான் வளரும். எங்க போனாலும் அது சின்ன ஒரு பேப்பர் வெரிஃபிகேஷன் போனா கூட அதோட மனசு வந்து கஷ்டத்திலேயே தான் இருக்கும். ம். ஆ இது யோசிச்சிருந்தா நெறைய குழந்தைகள் வந்துட்டு இந்த பூமியில பொறக்காமலே கூட இருந்திருப்பாங்க. ஆமா. தேவையில்லாத சிக்கியிருக்க வேண்டாம். ஏன் மேம் இப்ப இனிஷியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஏன் கண்டிப்பா அப்பாவோட இனிஷியல் தான் குடுக்கணுமா? என்ன ஏன் ஒரு தாய் சுமந்து 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்குறாள்ல, அவங்களது குடுக்கலாமே? இல்ல இதுல எனக்குமே உடன்பாடு இருக்கு. அது என்னன்னு தெரியலங்க. அது என்ன அப்பா பேரு ஆனா போடுறாங்க. கேரளால அம்மா இனிஷியல் போடலாம்ல? இல்ல எல்லாரோட இப்ப நம்மளுக்குமே அது போடலாங்க. இதான் நம்ம அத வந்து பண்ணாம விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாரி. அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் சேர்ந்தது தான் அந்த குழந்தை. அப்ப 2 பேர் இனிஷியல் போடுறது தப்பே இல்ல. ஏன் அப்படின்னா, நீ வந்து உயிர் குடுத்தேன்னா, நான் உருவம் குடுக்காம உனக்கு உயிருக்கு வேல்யூ இல்ல. ம். அப்போ மொத்தமும் நான் தான். சதையும், ரத்தமும் நான் குடுத்துருக்கேன். அப்ப என் பேர் இல்லாம எப்படி அப்படிங்கிறது, கண்டிப்பா அது போட்டு தான் ஆகணும். அதுக்கு ஏன் இன்னும் யாரும் முன்னெடுப்பு செய்யலங்கிறது இது ஏன் இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஜாய் கிறிசல்டா மேடம் எடுத்துக்கோங்க. அந்த மாரி நெறைய பெண்கள் வந்து இந்த மாரி மாட்டிக்கிறாங்க. மாட்டி குழந்தை பொறக்கறப்போ, அப்ப சேஃபர் சைடுக்கு இவங்களோட இனிஷியல வச்சாங்கன்னா, அந்த குழந்தையோட மைண்ட் செட்டாவது கொஞ்சம் சேஃபா இருக்கும்ல? கண்டிப்பா. அது இப்ப இந்த இந்த மாரியோட ஃபேமஸ் ஃபிகரோட இனிஷியல குடுக்குறப்போ, இது எப்படி? இது அவங்களுது அப்படின்ற மாரி ஒரு பிரச்சனைய அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? அவாய்ட் பண்ணலாம். இப்ப வந்து அவங்க இனிஷியல் குடுத்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. ஆனா, நீங்க சொன்ன மாரி இது வந்து பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு குழந்தை பிறந்தா தாய்க்கும், தகப்பனுக்கும் உரியது இனிஷியல் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கூட வந்தா நல்லா தான் நல்லா இருக்கும்னு இருக்கும்ல? நெனைக்கிறேன். ஆமா. இது நல்லது. அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இது மாரி வைரல் ஆயி, அது ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தா சரி. நடந்ததுன்னா சந்தோஷம் தான். ஏன்னா, கண்டிப்பா அது வந்து இருக்கணும். ஏன்னா, அட்லீஸ்ட் நான் என்ன நெனைக்கிறேன்னா, அ ஒரு சில நேரத்துல இந்த மாரி தகப்பன் தெரியாத குழந்தைகள் ம். இருந்தா கூட, தாயோட பேர வச்சு பொழச்சுக்குவாங்கல்ல. சிங்கிள் மாம் மாதிரி அந்த வச்சுட்டு மாரி அழகா எம் கூட்டிட்டு போயிடலாம். குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி மாதிரி. அது இல்ல இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. இன்னார் தான் வேணுங்கிறது இல்லாம, விருப்பப்பட்டு பெத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் குழந்தைங்க வேணும்னு சொல்லி. அவங்களுக்கெல்லாம் இந்த விமன் இனிஷியல் போடணுங்கிறது கண்டிப்பா தேவைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா, இப்ப எவ்வளோ விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. இதுவும் மாறுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல இது மாறணும்னு இல்ல. இது ஆரம்பத்திலே இருந்திருக்கணும். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே குழந்தைகள் பெத்துக்கிறது பெண்ணோட வேலையா இருக்கிறப்போ, ம். அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும்ல. கண்டிப்பா. ஏன் மேம் இப்ப இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ல பெண்கள் போய் சிக்குறாங்க. இப்ப மத்த விஷயங்கள் வந்து நீங்க சொல்லலாம். இப்ப விமென்ஸ் ஆர் வெரி எமோஷனல், வீக்கர் செக்ஸ் மாட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு. லிவிங்ல வந்துட்டு ஏன் போய் சிக்குறாங்க? ஆ அதுதாங்க இப்ப அவங்களுக்கு எல்லாமே கண்மூடித்தனமான ஒரு விஷயமா பார்க்குறாங்களே ஒழிய, நிதர்சனம் என்ன? அடுத்த கட்ட பிரச்சனைகள் என்ன? அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி ஒருத்தர நல்லவளா நீங்க முடிவெடுக்கிறீங்க? லிவிங்ல இருந்தா பிரச்சனையே வராதா? கண்டிப்பா வரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆகுதுன்னா, அவங்கலாம் இப்ப வச்சுக்கிற பேர் என்ன, நான் வருவேன், நீயும் வா. என் பிரச்சனையில நீ தலையிடக்கூடாது, உன் பிரச்சனையில நான் தலையிடக்கூடாது. ஆனா 2 பேரும் ஒண்ணா இருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதுல என்ன பிரச்சனை வருது? ம். அப்ப பிரச்சனை வரத்தான் செய்யுது. எங்கனாலும் பிரச்சனை வரும். நீங்க கொஞ்ச நாள் தாங்க உங்களால லிவிங்ல வந்து யாரோ மாதிரி பிஹேவ் பண்ண முடியும். கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உரிமை எடுத்துக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப அந்த இடத்துல லிவிங்ல பிரச்சனை வரத்தான் செய்யும். கேள்வி கேட்காதன்னு சொல்லவே முடியாது. அந்த இடத்துல கேள்வி கேட்கிறப்ப என்னாகும்னா, வேண்டான்னு சொல்லிட்டு போலாம் ஒரு விஷயம். இதுல வந்து தவறுகள் நெறைய நடக்க வரும். ம். ஒண்ணு அவங்க சேஃபர் சைடா இருந்துட்டாங்கன்னா, குழந்தை பிரச்சனை வராது. இல்ல குழந்தை இருந்துச்சுன்னா, சப்போஸ் அந்த குழந்தை வந்து நாளைக்கு பொறந்துச்சுன்னா, எப்படி இங்க ஒரு கேள்வி. சேஃபர் ஆ. சைடுன்றீங்க. பெண்கள் தான் ஏமாறுறாங்களே! எங்க இந்த சேஃபரா இருக்காங்க? எப்படி ஏமாறுறாங்கங்கிறீங்க? சேஃபரா இருக்கிற பிள்ளைங்க சேஃபரா தாங்க இருக்குதுங்க இன்னைக்கு. ஓ! அவங்கலாம் தெளிவுன்றீங்க. ஆமாமா. அதுல வந்து அதாவது இந்த பிரச்சனையில சிக்குற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அன்மெச்சூர்ட் பிள்ளைங்க தான் சிக்குதுங்க. லவ்வுங்கிற இதுல போய் தான் சிக்குறாங்க. லிவிங்ல யாருமே நீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப யோசிச்சு தான் பண்றாங்க. இதுதான் இப்படிதான் கமிட்மெண்ட் இதுதான் இப்படிதான் அந்த மாரி. ஆனா இந்த ஏமாறுற பிள்ளைங்கன்னு பார்த்தீங்கன்னா, லவ்வுல போய் சிக்குவாங்க. லவ் அப்படிங்கிற மென்டாலிட்டில அது போய் சிக்கிட்டு, அதுல பிரச்சனையாயி இருக்கிற பிள்ளைங்க தான் நெறைய. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அறியாமை அப்படி அவங்கள பார்த்தாலே அவங்க தான் உயிர் எல்லாமே அப்படிங்கிற மாரி இருக்கிறனால, அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த பாதிப்பு அதிகமா இருக்கு. மாயைக்கு அடிமையாகுறாங்களோ? அதாவது ரியாலிட்டின்ற ஒரு விஷயத்த பெண்கள் கோட்ட விட்டுர்றாங்களோன்னு ஒரு டவுட்டா இருக்குங்க. ரியாலிட்டியே இல்ல. ஆனா இந்த லவ் அப்படிங்கிற ஃபோக்கஸ்ல போயிட்டு ரியாலிட்டி மீறி அவங்க அவங்க கிட்ட அடிக்ட் ஆயிடுறாங்க. அ கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்க ரியல் ஃபேஸ் தெரியும்.
அந்த இடத்துல ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேனா நம்ம லைஃப் மிஸ் ஆனதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டோம்னு யோசிப்பாங்க. சினிமாவோட தாக்கம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மாயையில சிக்கிறதுக்கு வந்து இவங்க எதையோ பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க. அதனால இவங்க சினிமா அதுக்கு ஒரு பெரும் ரீசனா இருக்குமோ? எல்லாமே சினிமாவும் மாறிடுச்சு. நம்ம வந்து சினிமா தாக்கம்னு சொல்றத விட இன்னைக்கு ரியலாவே எல்லாருமே சினிமாட்டிக்கா மாறிட்டோம். அதுதான் விஷயம். செல்போன் சினிமேட்டிக் மோட் ஆமா மாதிரி. ஆமா எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் நான் வந்து அந்த மாதிரி ஃபோக்கஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். கஷ்டம் என்னன்னு தெரிய வேண்டாம். எப்படி அம்மா அப்பா உழைக்கிறாங்க, நம்ம எப்படி பொண்ணு இல்லை ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு யார்கிட்டயே போய் கேளுங்க. ஹார்ட் ஒர்க்குனா என்ன ஹார்ட் ஒர்க்கு? சிஸ்டத்தில் உட்காந்து பேசுறது பார்ப்பாங்க. கல் உடைச்சு மண் உடைச்சு வேலை பண்ணுறது பார்க்க சொல்லுங்கள், முடியாது அவங்களால. இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே சொல்கிறேன், லேசாக போயிட்டு லேசாக வந்தால் பேமெண்ட் வரணும், அப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. அதனால சினிமாட்டிக் எல்லாத்துலேயும் வந்துருச்சு. இதில் அதிகமாக இருக்குது மோடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இதில் மோடு வேறு செக் பண்ணிக்கிறாங்க. இந்த மோடில் இப்படி இருக்கணும், இந்த மோடில் இப்படி இருக்கணும்னு. இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இது இல்லை வாழ்க்கைன்னு. அவங்களுக்கு பிரச்சனைகளை கடந்த பிறகு வராங்க. பிரச்சனையில் சிலரோட வாழ்க்கை வீணாக போனதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சனையை கடந்து வர்றது வேஸ்ட். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணு கர்ப்பமானா தப்பா பார்த்த காலம் போய் இப்போ கல்யாணமே ஆகல, எவனோ ஒருத்தவங்க கூட போயிட்டு லிவிங்ல இருக்காங்க. அப்ப மட்டும் இந்த சமுதாயம் பெண்களை தப்பா பேசாதா? நீங்கள் சமுதாயம் வந்து பேசுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சமுதாயம் இந்த மாதிரி நடந்துக்குதுன்னு சொல்கிறோம். அவங்களாம் வந்து நாங்கள் சமுதாயத்துக்குள்ள உடன்பட்டவங்களே இல்லை, நாங்கள் யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. எப்போ லிவிங்கில் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழந்தை குட்டின்னு வரப்போ தான் அவங்களுக்கு அப்போ சமுதாயம்னா ஆஹா இப்படி ஒன்று இருக்கா, இப்படியெல்லாம் இஷ்யூ ஆகுமா அப்படி. அதுதான் நான் சொல்ல வரேன். பிரச்சனைகளை வந்து உருவாக்கிக்கிறாங்க, ஆனால் அதுக்கு சொல்யூஷன் தேடாமல் அதுலேருந்து வெளியில் வர பார்க்காம திரும்ப திரும்ப பிரச்சனைக்குள்ளேயே போய் சிக்கிக்கிறாங்க. இது அவங்க தான் முடிவெடுக்கணும். இது வந்து நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா, லிவிங்னா என்ன, ஃபர்ஸ்ட் லிவிங் நம்மளுக்கு தேவையா, எதுக்குங்க ஒரு பாதுகாப்பு வேணும்? ஒரு பெத்தவங்க வளர்த்த ஆளாக்கி சேஃபா அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு பொறுப்பா ஒரு தங்கையில ஏன் ஒப்படைக்கிறாங்கன்னா, அவன் பாத்துக்குவான், நாங்க இல்லாதப்பறம் ஒழுங்கா இருக்கும். நான் எப்படி பாத்துக்கிட்டேன்னா நாங்க இல்லாதப்ப அவங்கள இதே மாதிரி ஒரு பர்சன் நம்ம குழந்தைய பாத்துக்கணுங்கிறக்காக தான் ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறது. அதே போலதான் பையனையும் தாயா பார்த்த ஒருத்தங்க அப்புறம் அவனோட ஒய்ஃப் வந்து அவனை வழி நடத்தணும், நம்மளுக்கு அப்புறம் நம்ம பையனை இப்படி ஒருத்தி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான், அதுக்காக தான் ஒப்படைச்சது. இவங்க வந்து இதெல்லாமே தப்பா யோசிச்சு கடைசியில கொண்டு போய் இப்போ யார்கிட்டயாவது பிரச்சனை இல்லைன்னு கேட்டு பாருங்களேன். அவங்களுக்கு பிரச்சனைக்கு வந்து டெஃபினேஷன் கேட்டுட்டு இருப்பாங்க, ஆனா பிரச்சனைக்குள்ளதான் அவங்க இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்பாங்க, ஆனா பாருங்க எங்கேயாவது ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கியிருப்பாங்க, ஆனா வெளியில சொல்லாம இருக்குங்க. இப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த அபியூஸ் பண்ற பிரச்சனை தான் அதிகமா இருக்கும். ஆனா யாருக்குமே அதை வெளியில சொல்ல தைரியம் கிடையாது. அதை சொன்னா எங்க அவங்களோட அசிங்கமா பேசிடுவாங்களோங்கிறனால நிறைய அபியூஸ் ஆனவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. மிரட்டல்ல இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஆகி அதுல இருந்த பிரச்சனையில வந்து பிளாக்மெயில் நிறைய விஷயத்துல, ஆனா வெளியில சொல்லாம அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்ப்பாங்க. எதை வச்சு மேம் நீங்க வந்து லிவிங் வந்து சேஃப் இல்லைன்னு சொல்றீங்க? உங்களுக்குன்னு சில தனிப்பட்ட கருத்து இருக்கும்ல. எனக்கு சேஃப் இல்லைன்னு சொல்றதை விடங்க, என்ன இப்போ ஒரு கேரக்டர் இருக்காங்க, நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்ம பார்த்து பழகி ஒருத்தர் முன்னாடி வந்து அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க கட்டிக்கிட்டாங்க, ஒரு பிரச்சனைனா வீட்டில் போய் நின்னோம், எல்லாமே இருந்துச்சு. அதை விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்து உறவு அப்படி கட்டினாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் வெளியில பார்க்கலாங்கிற மாதிரி பார்த்து அந்தந்த இதுல வந்து அந்தந்த மதத்தை சார்ந்தவங்களும் அந்தந்த கலாச்சாரத்தை சார்ந்தவங்களும் எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. எங்கேயோ ஒருத்தன் ஏதோ ஒரு இடத்துல போஸ்ட் போட்டிருக்கான், பார்த்தா நீங்க இதுக்கே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அமெரிக்கால இருந்தவர். அவருக்கு வந்து இங்க விடாப்படியா வீட்டுல பெரிய பணக்காரங்க கட்டி வச்சிட்டாங்க, பொண்ணு பார்த்து கட்டி வச்சிட்டாங்க. அவர் கல்யாணம் வேணாம்னு சொல்லியிருக்காரு, இவங்க கேட்டிருக்கணும். கடைசி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எனக்கு ஒரு ஆணை தான் பிடிச்சிருக்கு, நான் ஆணை தான் கல்யாணம் பண்ணுவேன், அங்கே போய் பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பொண்ணு அழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் யாரையும் தேடாதீங்க. லிவிங்கில் எப்படி நீங்கள் ஒருத்தரை அனலைஸ் பண்ணுறீங்க, நல்லவன் சொல்லி கேரக்டர் வைஸ் என்ன வேணாலும் மாறலாம். குடும்பங்கிறது வந்து எல்லாரும் ஒருங்கிணைச்ச ஒரு விஷயம். பிரச்சனைன்னு வந்தால் எல்லாரும் சேர்ந்து நிற்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்த ஒன்று தீர்வு பார்க்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை. நீங்கள் 2 பேரும் இருந்து நாளைக்கு ஒரு விஷயத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு ரொம்ப க்ளோஸாக ரொம்ப எத்தனையோ வருஷம் 7 வருஷம் கல்யாணம் லவ் பண்ணவங்க கல்யாணம் பண்ணிட்டு உள்ள ரூமுக்குள்ளே போயிருக்காங்க, பாலுமலம் சாப்பிட்றதுக்கும் எதுக்காமோ 2 பேரும் கத்தி வச்சு குத்திக்கிட்டாங்க. அதில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அந்த பொண்ணு இறந்துருச்சு, டீச்சர் இதுக்கு அவங்க. இதெல்லாம் நியூஸில் நம்ம வந்து கண் முன்னாடி படிக்கிறோம் பார்க்குறோம். இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி நீங்கள் லிவிங்கில் ஒருத்தரை நம்பி ஒருத்தர் கூட
அவங்க எப்படி போய் இருக்காங்கன்னு இருக்கீங்க. தெரியல. தைரியம் அவ்வளவு தைரியம் இருக்கா? ஒரு விஷயத்துல ஒண்ணுமே இல்ல, ஒரு சண்டை வந்துருச்சு உங்களுக்குள்ள, ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ, என்ன பண்ணுவீங்க? ஏன் மேம் கல்யாணம் பண்ண இடத்துலயே நம்மளால ஆலிமோனி வாங்க முடியல. இப்போ கண்டிப்பா. டிவோர்ஸ்ன்னு நம்ம பிரியிறோம் அப்படின்னா ஆமா. முறைப்படி. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்தா உண்மையா நீங்க சொல்ற மாதிரி என்ன இல்ல பண்றது? பணம் அந்த மாதிரி விஷயத்த கூட விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா எப்படி நீங்க வெளியில வருவீங்க? உங்களுக்கு உங்க உங்க உயிருக்கு அவங்க உத்தரவாதம் தருவாங்க, அவங்க உயிருக்கு நீங்க உத்தரவாதம் தருவீங்களா? உங்களால அது அக்ரிமெண்ட் போட்டு தர முடியுமா? நாங்க லிவிங்ல இருக்கோம், அது மட்டும் அக்ரிமெண்ட் போடுவோம் அப்படிங்கிறீங்கல்ல, இதுக்கு அக்ரிமெண்ட் போட முடியுமா? அக்ரிமெண்ட் மேரேஜா விஜய் மாதிரி? பண்ண முடியுமா? முடியாது. அப்போ எல்லா இடத்துலயுமே ஒரு வரையறை இருக்கு. அந்த வரையறை விட்டு தாண்டுறப்போ பிரச்சனைய நீ தான் ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு ஓகேன்னா நீ எடுத்துட்டு போ. அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு வந்துறப்போ என்னதான் இருந்தாலும் பெத்தவங்களுக்கு என்ன தெரியுங்களா ஆகும்? அது பையனோ பொண்ணோ, ஐயோ பிரச்சனையில சிக்கிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம காப்பாத்துனா ஓ போதும் ஓடி இது பண்ணுவோம். அது நீங்க ஹாப்பியா இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, பிரச்சனைன்னு போய் இன்னொருத்தவங்ககிட்ட போய் நிக்கிறப்போ, அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. இருக்கிற அதாவது அவங்க 1008 இதுல இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் அந்த புள்ள இருந்தப்ப கவலையில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க லிவிங்ல. திரும்ப அதுல போய் நிக்கிறப்போ, யோசிக்க வேண்டாம். ஆனா அவங்க யாருமே அத பத்தி யோசிக்கிறது இல்ல. இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்தி விடுறதுனால தாங்க இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. காப்பாத்த கூடாதுங்க. ஏன் மேம் இப்போ ஒருத்தவங்க கூட போய் லிவிங்ல இருக்காங்க. சரி சண்டையாவது பிரிஞ்சு வந்துடுறாங்க. அடுத்து இன்னொருத்தவங்க கூட போறாங்க. இப்படி மாறிக்கிட்டே இருந்தா அப்போ அது அசிங்கமா இல்லையா மேம்? நவீன கலாச்சார சீரழிவு. விபச்சாரம் சொல்றதா, சீரழிவுன்னு சொல்றதான்னு தெரியல. இதுக்கு பேர் புதுசா நம்ம தான் எனக்கு கிரியேட் பண்ணணும். நவீன கலாச்சார யாரோ சொல்லுவாங்க மேரேஜ் இஸ் அ லைசென்ஸ்டு ப்ராஸ்டியூஷன் அப்படின்னு. அதுக்கு நிறைய பேருக்கு பொத்துக்குச்சு. ஆமா. அப்ப இதுக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு 2, 3 பெண்ணோட போனா எவ்வளவு திட்டுறோம் நம்ம. இப்போ இது பெண் கொஞ்சம் சிந்திக்கலாம் இல்லையா? இப்போ ஒருத்தன் கூட செட் ஆகலன்னா நீ லிவிங்ல மாறிக்கிட்டே இருந்தீன்னா நீ எத்தனை பேர்கிட்ட மாறிட்டே போவ? எனக்கு புடிச்ச வரைக்கும் மாறிட்டே போவேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வயசானா? ஏஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் யாரும் இல்லாம என்ன சொல்றதுங்க, "சீ போ" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல, அந்த மாரி நம்ம கடைசியில உட்கார்ந்துருக்கணும் அவ்வளோதான். அப்படிதான் ஆகணும். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. எதனாலங்க இன்னைக்கு எனக்கு ஜாலி வேணும். அது எந்த ரூபத்துல எப்படி கிடைக்குதோ அத நான் அனுபவிக்க ரெடியா மேம் இத இருக்கேன். நான் கேட்கலாமான்னு தெரியல. சொல்லுங்க. இதனாலதான் அந்த காலத்துல கொஞ்சம் கொட்டியே வச்சிருந்தாங்களோ? கொட்டின்றத விட சரி தட்டி வச்சிருந்தாங்களோ? இன்னைக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கு. இண்டிபெண்டன்ஸியும் இருக்கு. அளவுக்கு அதிகமாவே பெண்களுக்கு இருக்கு. அதெல்லாம் அதிகமா ஆக ஆக தான் இவங்க யோசிக்காம தப்பு பண்றாங்களா மேம்? எஸ் கரெக்ட். இல்ல ஃபினான்ஷியல் இருக்குங்கிறத வச்சு தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எனக்கு ஓகே. இத வச்சு நான் பண்ணிடுவேன். எனக்கு நீ வேண்டாம் அப்படிங்கிற மாரி இருக்கு. என் தேவைன்னா எப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ண தரணும், அது மாரி நானும் தேடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது வந்து அவங்க அதாவது ஒரு ஆண ரிவெஞ்ச் பண்றதுக்கு தான் இது பண்றாங்களே ஒழிய, ஆனா ஒரு நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து எப்பயுமே ஒரு துணை வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஒரு ஆணுக்கு வந்து எப்ப தேவைப்படும்னா, ஒரு ஏஜுக்கு மேல தான். ம். ஒரு பெண்ணுக்கு எப்ப தேவைப்படும் தெரியுங்களா? எல்லாருமே நம்மள விட்டு போனதுக்கு அப்புறம். எல்லாருமே நம்மள விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு நிலையில ஒரு துணை தேவைப்படும். அது ஏன் பெண்ணுக்கு பெண்ணாவே இருக்கலாமே அப்படிம்பாங்க. பெண்ணுக்கு பெண்ணா எல்லாரும் எல்லா இடத்துலயும் இருக்கலாம். எங்கேயும் அவங்க யாரையும் வந்து நம்ம குறை சொல்லல. ஆனா ஒரு பாதியா இருக்கிறதுக்கு, என்னோட சோல்மேட்டா இவங்க இருக்கிறதுக்கு ஒரு ஆணால மட்டும்தான் முடியும். ஒரு பெண்ணுக்கு. ஒரு பெண்ணால மட்டும்தான் முடியும் ஒரு ஆணுக்கு. நீங்க என்னதான் நான் என்னோட கூட ஒருத்தவங்க இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும், கண்டிப்பா அது எழுதப்படாத பொய். உண்மை கிடையாது. அது பொய், பொய், பொய் தான். ஏன்னா ஈக்குவலா வந்து பாதி வந்து ஆண், பாதி பெண்ணா தான் அர்த்தநாரீஸ்வரர் இருக்காரு. எந்த இடத்துலயும் மாறி எல்லாம் இல்ல. அதனால ஈக்குவலேஷன் 2 பேருக்கு இருக்கு. இப்படித்தான் வாழ்க்கைங்கிறத நிர்ணயிச்சுட்டு தான் அன்னைக்கு போயிருக்காங்க. எப்படி வேணாலும் வாழ்ற வாழ்க்கைக்கு இன்னும் யாரும் நிர்ணயிக்கல. வாழ்றதுக்கான வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க. அப்ப அழிவுகளுக்கும் அவங்களே பொறுப்பு. சூப்பர். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. எவ்வளவு விஷயங்கள் பார்த்திருப்பீங்க, எவ்வளவு தாண்டி வந்திருப்பீங்க இல்லையா? இன்றைய காலகட்டத்துல நீங்க வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு அட்வைஸ்ன்னு சொன்னா கோச்சுப்பாங்க. ஒரு சஜஷன் சொல்லணும். ஒரு ஹாப்பியா மேரேஜ் லைஃப் இருக்கணும்னா என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேருமே வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கல்யாணங்கிற பேச்சு எடுத்த உடனே, நான் நல்லவ, நான் நல்லவங்கிறத அந்த இடத்துலயே கட் ஆஃப் பண்ணிருங்க. நான் இப்படிதாங்க, நீங்க அவங்க 2 பேருக்குள்ளேயே அத பேசிக்கணும். என் கேரக்டர் இதெல்லாங்கிறத பொய் சொல்லாம சொல்லணும். ஒருத்தரோட பொய் எந்த இடத்துல உருவாகுதுன்னா, தன்னை வந்து அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, இல்லப்பா நான் அப்படிலாம் இல்லப்பா, நான் சிகரெட் அடிப்பேன், உனக்காக விட்டுறேன்ட்டு 2 நாள் கழிச்சு போய் வெளியில தெரியாம அடிக்கிறது. அத பண்ணாதீங்க. அதே மாரி இந்த பொண்ணு அப்படிதான். ஏங்க நானு உங்களுக்காக இதெல்லாம் பண்றேன். எனக்கு இப்படிதான் செய்ய தெரியும். நான் இந்த மாரி பண்ணிக்கிறேன். இப்படிலாம் சொன்னீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சரி. வேண்டாம். நீயா இரு. நீயா இரு. அவங்க அவங்களா இருக்கட்டும். ஒரு இணைவுங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் புரிதல். என் ஒய்ஃப் இவ, என் ஹஸ்பண்ட் இவங்க. இப்படிதான் நாங்க வாழ போறோம்னு சொல்லி வாழ்றதுக்கு நீங்க 2 பேர் தீர்மானம் பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இந்த மாரி
சீரழிவு, அதாவது சமுதாய சீர்கேடு, சீரழிவு, இந்த அங்கங்க கலாச்சாரம் எத்தனை பேசிட்டாலும் ஒரு குடும்பத்து ஆண் ஒரு ஒரு பையன் இந்த லைஃப்பை எதிர்பார்க்க மாட்டான். ஒரு குடும்பத்து பெண் இந்த லைஃப்பை எதிர்பார்க்க மாட்டான். ஒரு குடும்பத்து பெண்ணா உடனே கீழே வந்துருவாங்க, அப்ப நாங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு. நான் சொல்ல வர்றது, கல்யாணம்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கு, அதை வந்து நீங்க வந்து மூடி மறைச்சிட்டு வேற வேற கோட்பாட்டுல போறீங்க. இதை வந்து வேண்டான்னு முடிவெடுப்பீங்க. சூப்பர் தேங்க்யூ மேம். தேங்க்யூ நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. நன்றிக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.